1000 பேர் கூடுற இடத்துல ஒருத்தன் கொல்ல பண்ணா மிச்சம் 999 பேர் சும்மா இருப்பாங்களா? எங்க வந்தா இவன் என்ன ஊர்றா இவன் இங்க வந்து தொல்லை கொடுக்குறான்னு சொல்லிட்டு மிச்சம் மொத்த பேர் சேர்த்து சாத்துவாங்க. அதுல ஒரு ஆள் கேட்பாங்க நீ என்ன ஊர்றாக்கறேன் அவன் ஊரு பேர் சொல்லுவானா சொல்ல மாட்டான். உதவாங்கிற கஷ்டத்துல இருந்தாலும் ஊரு பேர் சொல்லுவான். ஆனா பாவி ஊரு பேர் கெடுக்குது அவன் செய்யாது. மொத்தம் நல்ல மனுஷனா இருக்கும். இது போச்சு பாரு ஒண்ணு அறுத்தது ஊரு பேர் கெட்டுச்சா அடடே இவனை மாத்திட்டு இருப்பான் பழுது அந்த ஊர்ல இருக்க மொத்த பேரும் அட நல்ல மனுஷனா இருக்கும். ஆனா ஒருத்தன் போட்டா ஊரு பேர் கெடுக்குது. ஒரே ஒரு ஆள் வந்து ஊரு பேர் கெட்டுடுவான். அட அதே ஊர்ல இருந்து நல்ல ஒரு நல்ல செய்தி அட பசியோட இருக்கிறவங்க சோறு வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து கூட அதுக்கேற்ற மாரி தண்ணி அதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா நல்ல வேலை செய்துட்டு வந்தாலும் வை. பரவாயில்லப்பா என்ன ஊருப்பாவே கடலூருங்க பரவாயில்லப்பா சாப்பாடு வாங்கி கொடுக்குறா ஏழைக்கு எல்லாம் ஏதோ நல்லது பண்றா அப்ப இவன மாதிரி தான் இருப்பாங்க போல அந்த ஊர்ல. ஒருத்தன் கெடுத்துறானா ஒருத்தனாவது நல்ல பேர் இருக்கிறானா? ஒருவனுக்கும் குடம் இருக்குது. நம்ம ஊர் பேர் காப்பாற்றத்துல ஒருத்தருக்கு ஒருத்தரும் பொறுப்பு இருக்குது இல்லையா? அது போல மரகத மகாராஜன் என்ன சொல்றாங்க? நல்லவர் தான் சொல்றாங்க, கெட்டவர் யாரும் சொல்லல. ஆமா ஊருன்னு ஒண்ணு இருந்தா வீட்டுக்கு ஒரு ஆள் தலைவர் ஆயிட முடியுமா? ஆக முடியாதுங்க. குடும்பம்னு ஒண்ணு இருந்தா எல்லாமே குடும்ப தலைவன் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. வீடுன்னு ஒண்ணு இருந்தா தலைவன் ஒருத்தன் தான் இருக்கணும். ஒண்ணுதான். பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி தலைமை பொறுப்பு ஒண்ணுதான் இருக்கணும். ஒண்ணுதான் இருக்கணும். கணவன் மனைவி 2 பேரு 2 பேரும் பெற்று பார்த்தா குடும்பம் உருப்படுமா? அது உருப்படாதுங்க. கயிறு ஒரு மாட்டு கயிறு ஒருத்தன் கையில் தான் இருக்கணுமா? ஒரு கையில இருக்கணும் இல்லையா? அது போல ராஜா உலகத்துல எல்லாரும் ராஜாவா இருக்க முடியுமா? ராஜாவா ஆக முடியாது. உலகம் 56 தேசங்கள் கொண்டது உலகம் இல்லையா? 56 தேசத்திலே என் தலை சிறந்த நாடு மரகத மகாராஜன் என்று உலகமெல்லாம் மேன்மையாக வாழ்த்து வருகிறார். உலகமெல்லாம் மேன்மையாக வாழ்த்து கொண்டே வராங்க. இந்த வார்த்தையா 3 பேர் பத்தியா? அது என்ன பேரிகை? என் வீரத்தை குறிக்கும், என் வெற்றியை குறிக்கும், என்னுடைய திறமையை குறிக்கும் இல்லையா? அது எப்படி உற்பத்தமானது? கிரிவலட்சத்து அரண்மனை முகப்பிலே கோட்டை முகப்பிலே 3 பேரிகை அமைத்திருக்கிறேன். பேரிகை எப்ப பார்த்திருப்பேன்? எந்த மாசத்துல பார்த்திருப்பேன்?
அது பேருங்க இது பேருகை குழந்தை நீ சொல்வது கனி பேரிகை இது பேரிகை நீ சொல்றது பேரிக்காய் இது பேரிகைனா முரசி எக்காலை பேரிகை தவண்டவளை என்று சொல்லக்கூடிய ராஜ மேளம் உட்பட ஆதி மேளமே ராஜ மேளம் தானா ஆதி மேளம்னா ராஜ மேளம் முதல் எல்லா வாத்தியத்துக்கும் தாய் மேளம் ராஜ மேளம் சொல்றோம் இல்லையா அதுதான் எல்லா கருவிகளும் உருவாகிறதுக்கு முதல்ல பிறந்தது அதான் அப்பேற்பட்ட 32 மேள வாத்தியம் முழங்க சபை முன்பதாக வந்து கொண்டிருக்கு 3 வேலைகள் என் வீரத்தை குறிக்கும் எப்படி ஒரு நேரம் மாமிசாதன் ஒரு அரக்கன் ஒரு அரக்கன் துஷ்டன் அப்பேற்பட்ட அரக்கனானவன் பகலிலே அரக்க உருவமா இருக்கா அந்தி சாய்ந்து விட்டா காலை உருவமாக எடுத்து வருகிறான் எருதாக அந்தி சாய்ந்த பிறகு எருதாக உட்பணமாகி ஊருக்குள்ளே வருகிறார் ஆறு மாடுகளை கொள்ளுகிறார் மனிதர்களை தொலை செய்கிறார் அக்கிரமம் அதிகமாக செய்கிறார் காளையானது ஊருக்குள்ளே உழவுனா அது என் திமிரியாருன காலை என்ன செய்யும் அது அடங்கவே அடங்காது அடங்காம ஊருக்குள்ள எல்லா மக்களையும் தொல்லை செய்து இதை மக்கள் எதிர்த்து முறையிடுறாங்க மகாராஜா இந்த அரக்க தொல்லை தாழ முடியல முடியல நீங்க தான் காப்பாற்றணும்